5ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. 7 கட்டமாக மக்களவை தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் 5 கட்டங்களாக தேர்தல் சற்று முன்பு 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. 6 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட 8 மாநிலங்களில் தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலையில் தொடங்கி சற்று முன்பு 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. பீகார் மாநிலத்தில் உள்ள 5 மக்களவை தொகுதிகள், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 3 மக்களவை தொகுதிகள், மகாராஷ்டிரா மாநிலத்தில் 13 மக்களவை தொகுதிகள், ஒடிசாவில் 5 மக்களவை தொகுதிகள், 35 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 14 மக்களவை தொகுதிகள், ரேபரேலி, அமேதி உள்ளிட்ட ராகுல் காந்தி, ஸ்மிருதி இரானி உள்ளிட்டோர் போட்டியிடக்கூடிய தொகுதி மற்றும் லக்னோவில் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் போட்டியிடக்கூடிய தொகுதி ஆகியவற்றிலும் இன்று தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் 7 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் 1 தொகுதியிலும், லடாக் யூனியன் பிரதேசத்தில் 1 தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. 49 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியுள்ள சூழ்நிலையில் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவும் இப்போது நிறைவடைந்திருக்கிறது. இந்த வாக்குப்பதிவில் 5 மணி வாக்குப்பதிவு நிலவரம் வந்திருப்பதன் அடிப்படையில் ஒரு 65% 6 மணி நிலவரத்தின்படி ஒட்டுமொத்தமாக சராசரியாக வாக்கு சதவீதம் தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நடைபெற்ற 5 கட்ட தேர்தல்களிலும் 68% அளவுக்கு சராசரியாக வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இந்த முறை அதைவிட கூடுதலாக விறுவிறுப்பான அமைதியான வாக்குப்பதிவை அனைத்து மாநிலங்களிலும் காண முடிந்தது. ஒடிசா மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு 2ஆம் கட்ட தேர்தலும், அதில் 5ஆம் கட்டமாக மக்களவை தேர்தலுக்கு மக்களவை தொகுதி 5 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவும் நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. 6 மணிக்கு வாக்குப்பதிவு 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட 8 மாநிலங்களில் வாக்குப்பதிவு சற்று முன்பு நிறைவடைந்திருக்கிறது. கூடுதலாக டோக்கன் வாங்கியவர்களுக்கு மட்டும் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் வாக்களிப்பதற்கு கூடுதல் கால அவகாசம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 5 கட்ட தேர்தல் இன்றோடு நிறைவடைந்துள்ள சூழ்நிலையில் 6ஆம் கட்ட தேர்தல் வரும் 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 கட்ட தேர்தலும் நாடு முழுவதும் அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. நன்றி கண்ணன்.